ஹாய் ஆல், அருமையான ஒரு ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். மிக குறைந்த செலவில் மிக குறைவான நேரத்தில் அற்புதமான ரெசிபிங்க இது ரொம்ப பெண்களுக்கு மிக மிக நல்லது. ஏஜ் அட்டைன் பண்ணி பின்னாடி மெனோபாஸ் வரைக்குமே லேடிஸ் ஃபேஸ் பண்ணக்கூடிய போன் வீக்னஸ், கால்சியம் டெஃபிஷியன்சி, ஆஸ்டீரியோபோரோசிஸ் எந்த பிரச்சனையுமே வராதுங்க. ஸோ இந்த சேனலை அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க ரெசிபிக்குள்ளே போவோம். கருப்பு உளுந்து மாவு, தினை மாவு இதெல்லாம் பேஸ் பண்ணினது. ஸோ இப்போ என்ன சேர்க்கலான்னு சொல்கிறேன். தேங்காய் துருவல் 1.5 கப்பு, சர்க்கரை 3 கப்பு. அடுத்தது நாம் அந்த நெய் கொஞ்சம் தேவையாக இருக்கும் இல்லையா, அதுக்கப்புறம் சர்க்கரையோடு பொடிச்சு வச்ச கொஞ்சமாக ஏலக்காய். அதுக்கு பிறகு இந்த தினை மாவு 3/4 கப்பு, உளுந்த மாவு 3/4 கப்பு. கருப்பு உளுந்து மாவு, சாதா உளுந்த மாவில் கருப்பு உளுந்து மாவு, ரைட்டுங்களா? இப்போ அந்த 3 கப்பு சர்க்கரையை இந்த நான்ஸ்டிக் குக்கு அந்த இதில் பாத்திரத்தில் போட்டு வச்சுருக்கிறேன். இதை இப்போ நல்லா கொஞ்சமாக தண்ணியை விட்டு கரைச்சி அப்படியே மெதுவாக கரைச்சிருவோங்க. கரைக்க அது அப்படியே அந்த கெட்டித்தன்மையெல்லாம் போய் நல்ல ஓரளவுக்கு நீர்க்க வர ஆரம்பிச்சிரும். சரிங்களா? இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணியை நான் ஆட் பண்ணியிருக்கேங்க. அதில் நல்லா அப்படியே கரைச்சி விட்டுடுவோம். அதற்கு பிறகு நம்ம தேங்காயை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது ஓரளவுக்கு இந்த சர்க்கரையெல்லாம் இந்த பதத்தில், இந்த சர்க்கரையோட சாலிட் ஃபார்ம்லேருந்து கொஞ்சமாக அப்படியே கரைய ஆரம்பித்ததுமே நாம் தேங்காயை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா பாயில் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நாம் தேங்காயை ஆட் பண்ணிட்டால் சரியாக இருக்கும். இந்த தேங்காயும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா இதிலையே கலந்து விட்டுக்கலாங்க. கலந்து விட்டு அதுவும் ஓரளவுக்கு வரட்டும். இப்படியே கலந்து விட்டுட்டே இருக்கலாம். ஸோ அடுத்தது நாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, உளுந்த மாவு, கருப்பு உளுந்து மாவு 3/4 கப்பு, தினை மாவு 3/4 கப்பு, அது ரெண்டையும் இதில் இப்போ போட்டுடுவோம். இதை நல்ல ஓரளவுக்கு இந்த ஸ்டிர்ரிங் ஃபார்மில் வந்ததும் அதை எடுத்து இப்போ தூவ ஆரம்பிச்சிடலாம். தூவிட்டு நல்லா கலந்து விட்டுடுவோம். கலந்து விட்ட பிறகு ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் இதை நல்லா நம்ம அடிப்பிடிக்காத அளவுக்கு கிளறிட்டே இருக்கலாங்க. ஒன்றும் ரொம்ப ஒரு சிம்பிள் மெத்தடுங்க. ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி பிஸ்ஸா, பர்கர்னு சாப்பிட்றத விட சின்ன வயசுலேருந்தே இதெல்லாம் பழக்கமாக்கிட்டா 15 நிமிஷத்தில் லைஃபுக்கும் நல்ல ஆரோக்கியமாக, நல்ல ஒரு ஹெல்த்தியாக இருக்கலாங்க. லேடிஸ் ஆரோக்கியமாக இருக்காங்கனாலே அந்த ஃபேமிலியே ரொம்ப நல்லாயிருக்கும். லேடிஸ் அஃபெக்ட் ஆனால் தான் ஃபேமிலியில் பல இம்சைகள் இருக்குது. தட் இஸ் ஒரு உருப்படியாக வேலைகள் கூட செய்ய முடியலைங்க, அந்த அளவுக்கு டயர்ட் ஆயிடுவாங்க. அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு சின்ன வயசுலேருந்தே இதெல்லாம் நம்ம பழக்கிட்டோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த கருப்பு உளுந்து மாவுங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. இந்த கால்சியம், பொட்டாசியம், அயர்ன், பாஸ்பரஸ், ஃபைபர் எவ்வளவு இருக்குது தெரியுங்களா? தினை மாவில் மெக்னீஷியம், கால்சியம், புரோட்டீன், அயர்ன், ஃபைபர், விட்டமின்ஸ். இந்த தினை மாவெல்லாம் மனோபாஸ் டயத்தில் அவ்வளோ கலக்கணும். நீங்கள் இதை கஞ்சியாவோ இல்லாட்டி மாவை கலந்து ஏதாவது ஒரு பாலில் போட்டு கொடுத்தீங்கன்னா பசங்க சாப்பிட மாட்டாங்க. இது போல் சுவையாக பண்ணி கொடுத்து பாருங்கள், அப்படி விரும்பி சாப்பிடுவாங்க. அப்போ கருப்பு உளுந்து மாவில் பார்த்தீங்கன்னா அந்த மூட்டு, இந்த எலும்புகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நல்ல வலிமை ஆகிறதுனால மூட்டு வலிங்கிறதே வராது. இப்போ கொஞ்சம் நான் அந்த ஏலக்காயும் தூவியிருக்கேங்க. அந்த இதை நல்ல மணமான ஒரு ரெசிபிங்க எதுக்காக மணம்னாக்கா சலைவா நல்லா ஜெனரேட் ஆகணும். அதுக்காக மணமாகவும் இருக்கணும். ஒரு ரெசிபிங்கிறது, ஒரு உணவுங்கிறது மணமாகவும் இருக்கணும். ஸோ ஏற்கனவே இதை பண்ணும்போதே நல்ல வாசனை தெரியுதுங்க. ஸோ நம்ம எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த தினை மாவில் கால்சியம் ரொம்ப அதிகம். எலும்பு வீக்கே ஆகாதுங்க, நல்ல ஒரு வலிமையாக இருக்கும். எலும்பு வலிமையாக இருந்தாலே ஒரு பெண்களுக்கு இந்த மெனோபாஸ் டயத்துலலாம் பார்த்திங்கன்னா மூட்டில் வலி வந்துடும். அந்த மூட்டு வலியே வராமல் அவங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க. ஸோ ஆஸ்டீரியோபோரோசிஸ் வந்ததுன்னா எத்தனை லேடிஸ் சட்டுன்னு கீழே விழுந்து எலும்பெல்லாம் சட்டுன்னு நொறுங்கி போயிடுதுங்க. ஏன்னா சாப்பிட்றது சத்தாக சாப்பிட்டா தான் எலும்புகள் நல்லபடியாக இருக்கும். அது இல்லைன்னா வீக்கான போன்ஸு இதெல்லாம் வச்சுட்டு சிஸ்டமே ஸ்பாயில் ஆயிருங்க. அதனால சின்ன வயசுலேருந்தே பெண்கள் மட்டும் இல்லை, இப்போ ஆண் பசங்களுக்கும், தட் இஸ் ஜென்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் இது ரொம்ப நல்லது தான். லேடிஸ்க்கு ரொம்ப அதிகமாக நல்லது. ஏன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வேலை செய்கிறது மட்டும் இல்லை, அவங்களுடைய பாடி ஸ்ட்ரக்சருக்கே ரொம்ப நல்லது. கொஞ்சமாக நெய், தட் இஸ் மேக்ஸிமம் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கரண்டி 3/4 கரண்டி நெய்யை தாண்டி நான் விட மாட்டேன். அதனால் 1/2 கரண்டி 3/4 கரண்டி நெய்யை இதில் போட்டுக்கிறேங்க. அதுவே நல்லா கலரி விடும்போது அப்படி ஒரு வாசனை. கடைசியில் நான் என்ன ஆட் பண்ணுவேன்னா
கொஞ்சமாக வந்துட்டு முந்திரி பருப்பு அதை வந்து வறுத்தும் போடலாம், இல்லை பச்சையாக அப்படியே வந்து நல்ல ஒரு சீவல் மாதிரி சீவிட்டு அதையும் போடலாம். குங்குமப்பூ அவசியமாக போடுங்க. அதுவுமே அதுலேயும் நல்ல ஒரு வேல்யூ பேஸ்டு இருக்குது. நல்ல ஒரு வாசனையும் இருக்கும். அந்த டேஸ்ட்டே ரொம்ப ஹை லெவலில் போயிருங்க. நீங்கள் நிறைய செலவழித்து பாதாம் அல்வா அது இதுன்னு பண்ணுறது அந்த மாதிரியெல்லாம் கூட இல்லை. இது ரொம்ப குறைந்த செலவில் ரொம்ப அதிகமான நியூட்ரிஷனல் வேல்யூ உள்ளது. பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். 5 to 6 மினிட்ஸ் தான் கிளறிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தட்டில் வந்து யூஸ்வலாக நம்ம கேக்ஸ் போடுறதுக்கு தட்டில் நெய் தடவி அதில் இதை கலவையை கொட்டி ஆறின பிறகு கேக் போடுவோம் இல்லைங்களா? அதுக்கு ஈவன்தோ இது அல்வானா கூட அதுவுமே ஒட்டாத பதத்தில் வரணுங்கிறதால ஒரு தட்டில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு இந்த கலவை ஓரளவுக்கு அல்வா பதம் தெரியும் இல்லைங்களா? அது பாருங்கள், ஒரு 5 to 6 மினிட்லேயே நம்ம கிளறும் போதே ஒட்டாமல், நான்ஸ்டிக்னால் ஒட்டாமல் வருது. ஸோ அது சுருண்டு வரும். அந்த மாதிரி பதத்தில் ஒரு தண்ணியாக இருக்காது, ஒரு நீர்க்கெல்லாம் இருக்காது. ஓரளவுக்கு நல்ல பதமாக வந்துடுச்சு பாருங்கள். அதை அப்படியே அந்த தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற விட்டுட்டோன்னு வைங்களேன், அல்வா வந்து அள்ள அள்ள சாப்பிட சாப்பிட சொல்ல முடியாது அந்த வாசனையை பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. இந்த சாஃப்ரான் ஆட் பண்ணிட்டோம்னா வாயில் போட்டாலே ஏதோ ஒரு எப்படி சொல்கிறது, வெரி டெலிஷியஸ். அப்படி அசத்தலாம் அவ்வளோ நல்லா இருக்கும். உடம்புக்கும் நல்ல ஆரோக்கியம். நீங்கள் வாரத்துக்கு 2 தடவை பண்ணி கொடுங்க போதும். எல்லோரும் நீங்களும் சாப்பிடுங்க, பண்ணி மற்ற எல்லாருக்குமே கொடுங்க. அள்ளி அள்ளி சாப்பிட்ருவாங்க. அவ்வளோ அருமையான விஷயங்க. மிஸ் பண்ணவே பண்ணிடாதீங்க. இப்போ இது நல்ல ஓரளவுக்கு சுருண்டு வந்துருச்சு. ஸோ இது இன்னொரு மேக்ஸிமம் நான் வந்து ஒரு 2 நிமிஷம் இருந்தால், 2 நிமிஷம் கூட தேவையில்லைங்க, இன்னொரு ஒரு 15 to 30 செகண்ட்ஸ் இருந்தால் கூட போதும். அதுலேயே வந்து இது வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இப்போ நான் ஆட் பண்ணினது பார்த்தீங்கன்னா 3/4 கப்பு கருப்பு உளுந்து மாவு, அதுக்கப்புறம் 3/4 கப்பு தெனை மாவு. அந்த கருப்பு உளுந்து மாவை நான் வாங்கும்போதே அதில் நல்லா ஆட் பண்ணியிருக்காங்களா, என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்து வேல்யூ பேஸ்டாக வாங்குவேன். இதில் கொஞ்சம் சுக்கும் ஆட் பண்ணியிருந்தாங்க இந்த கம்பெனியில். அதனால் சுக்கும் போட்டு இதில் கலந்து, அதுவும் ரொம்ப உடம்புக்கு நல்லது. சுக்குக்கு மிஞ்சின வைத்தியம் இல்லைன்னுவாங்க. அப்படிப்பட்ட அருமையான விஷயமெல்லாம் அதில் ஆட் பண்ணியிருந்தாங்க. அதனால தான் அதை வாங்கியிருந்தேன் நான். ஸோ அதுவும் தினைமாவும் கலந்து இதை பண்ணியிருக்கோங்க. கொஞ்சமாக நெய் தான், 3 கப்பு சர்க்கரை போட்டிருக்கேன். ஸோ கொஞ்சமாக நெய், ஏலக்காய், இது பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. தட்டில் கொட்டி எடுத்தாச்சு. இப்போ இதில் முந்திரி பருப்பு, அப்புறம் இது சாஃப்ரன் அதையும் போட்டாக்க சூப்பர் சூப்பர் சூப்